வந்துட்டோம் உறவுகளே, ரோஸ் கார்டன் வந்துட்டோம். உள்ளே போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு உறவுகளே ரோஸ் கார்டன். ஹைபிரிட் அந்த மாதிரி இருக்கும்ல. அழகா இருக்கு. ஜெனிஃபர் பெட்டி கிங் லிவர்பூல் ரிமெம்பர். ஏது சூப்பரா இருக்குல்ல. ரெட் ரோஸ் பார்த்தேன். சூப்பரா இருக்கு அவர்களே. பாய் பாய் ரோஸ் கார்டன், பாய் பாய். இதுதான் ஹாபிட் ஹோல். வாங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய் காமிங்கோ, சாப்பிடலாம். டேஸ்டாக இருக்கு, நல்லா காரசாரமாக நல்லா இருக்கு இல்லை? சாப்பிடு. இல்லை, டிராக்டர் மாதிரி இருக்கு. இன்னொரு வாய். வாங்க உறவுகளே சாப்பிட்லாம். தக்காளி சாப்பாடு தானே வாங்கினீங்க? இல்லை, வெஜ் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி தானே? வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்லாம் வாங்கோ. அப்புறம் நான் ஓட்ஸு கஞ்சி எடுத்துகிட்டு வந்தேன் காலைல, சால்ட் போட்டு. அது இருக்குது. ஒரே ஒரு பஃப்ஸு, ஒரே ஒரு வடை. 2:45 ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3 ஆச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது உறவுகளே கிளைமேட்டு. வந்தால் இந்த வாரத்தில் வந்துடுங்க, அப்புறம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. ஃபுட்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுது, ஸ்நாக்ஸு எல்லாமே கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இதுக்கே ஒதுக்கிடணும் உறவுகளே. அப்போ தான் வருது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்லிடுறேன். டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் 40 மினிட்ஸு கெஸ்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் செய்கிறாங்க. 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு டோட்டலாக. இப்போ டீ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பெரிய பெரிய ஃப்ரைஸு, கார்னு, இது 3 தான் ஆர்டர் பண்ணோம். இதுக்கே 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. காற்று அடிக்காது. அப்படியா? சூப்பராக இருக்கா ஒருவர்களே. ஃபயர் கேம்ப் இது பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்கீங்க. வாங்க, அவென்ச்சுரா ஃபர்ன் ஹில் சூப்பராக இருக்குது. ஒரு 5000 அவுட் ஆயிரும் எப்படி இருந்தாலும் ஸ்டே பண்ணோன்னா. சாப்பாடு இல்லைன்னா வெளியே வாங்கிக்கோங்க, அவ்வளோதான்.
வாங்கி சாப்பிடலாம் வரவங்களே. இங்கே பாஸ்தா, பர்கர் இந்த மாதிரி இட்டாலியன் ஃபுட் தான் இருக்குது கெஃபேல. காலையில் நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க போல் இருக்குது. இப்போ இதுவும் பாஸ்தா, ஒரு மசாலா டீ மட்டும் சொல்லியிருக்கோம். பசி ஆகிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்கோம்ல, சாப்பிட்றதுக்கும் மேலே ஏறி போகிறதுக்கும் சரியாக போயிடுது. வாங்கி சாப்பிட்லாம் வரவங்களே. அடுத்தது டீ மட்டும் இருக்குது, மசாலா டீ. வாங்கி சாப்பிட்லாம். நைட்டு வியூ தான் சூப்பராக இருக்கும் ரோக்ல, செமையாக இருக்குல்ல. லேட் ஆனாலும் ஆயிரவாங்களே. பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகணும். 8 to 10 தான் அங்கே பஃபே சிஸ்டமில் கொடுக்குறாங்க. நம்ம போய் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துக்கலாம். வாங்க பல்ல விளக்கலாம். ஓகே. இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் குளிக்கவும் செஞ்சுக்கலாம். அப்புறம் இப்படி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன், டெட்டால் இது இருக்குது, லிக்விடு, நீட்டாக இருக்குது. இங்கே கண்ணாடி இருக்கு ஆனந்த், இந்த இதில் கண்ணாடி இருக்குது. அப்புறம் இது வந்து சிங்கிள் இல்லை, இது வந்து டபுளு, பெருசாக இருக்குது தெரியுதா. இது பெருசாக இருக்கிறது. பாத்ரூம் இப்படி கொஞ்சம் பெருசாக கொடுத்து உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. சிலது வந்து இப்படி சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இது ஒரு இதுக்கு இதுவும் பெருசு தான்.
இதுவும் பெருசு தான். உறவுகளே வந்துட்டோம். பஃபே இட்லியும் கிச்சடியும் இருக்குது, சாம்பார் சட்னி இருக்குது. ஆனந்த்ஜி அவரோட பிளேட் எடுத்துட்டாரு, சாப்பிட போகிறோம். என்னோடய பிளேட் இங்கே இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் காஃபி டீ ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்காங்க, நம்மளே ஊற்றிக்க வேண்டியதான். பஃபே சிஸ்டமுங்கிறனால பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு உறவுகளே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நானும் வரேன். சூப்பராக இருக்குது. வெயிலே உரைக்கல, 9 மணி ஆச்சு. 9 மணிக்கே வெயிலே உரைக்கல. வாங்கோ சாப்பிடலாம் உறவுகளே, வாங்கோ. நல்லா இருக்கா டேஸ்ட்டு? பரவாயில்ல, டேஸ்டாக இருக்கு. சாப்பிட்டு வரோம். செம்மையாக இருந்துச்சு உறவுகளே, ட்ரிப்பு செம்மையாக இருந்துச்சு. ஒரு மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். போய் தான் ஃபேஸ் மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பணும். அடுத்தது போட் ஹவுஸ் போகணும். லவ் யூ. கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு 10 அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு. 4வது இது வருது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 4வது இதில் இந்த டிபீஸ். இதுவும் எல்லாம் பார்க்கலாம். இல்லை ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரியல, லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. வாங்கோ நம்ம ஏரியா. அவ்வளோதான் ரோக்லே. இது 5th இதில் தான் ஆனந்த்ஜி தவம் எடுக்கிறார். ஹாபிட் ஹோல்ஸ் இருக்குது, முடிஞ்சு. அவென்ச்சுரா ஃபர்ன் ஹில்லோட விலாக். இனி அடுத்தது போட் ஹவுஸ் எல்லாம் போகணும், லேக் போகணும், அதெல்லாம் எடுத்து போடுறேன். டோட்டலாக 5 பார்ட் வரும், பார்த்துருங்க. கிளம்பியாச்சு ரோக்லே, பாய் பாய். ஹாபிட் ஹோல்ஸ், அவென்ச்சுரா ஹில்ஸ், ஃபர்ன் ஹில்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கிளம்பியாச்சு. கிளம்ப லாஸ்ட்டாக ஒரு வீடியோ. கிளம்பவே மனசு வர மாட்டேங்குது. சூப்பராக இருந்துச்சு. ஊட்டி 5 தடவையாச்சும் வந்திருக்கேன் ரோக்லே, ஆனாலும் இதுதான் பெஸ்ட்டு ஊட்டி ட்ரிப்பு. தேங்க்யூ, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி தான். இப்போ நம்ம வந்து இது ஒன்று தான் விட்டு போச்சு, இதையும் எடுத்துடலான்ட்டு. இது வந்து இன்டோர் கேம்ஸ் இருக்கிற ஏரியா. க்ளீனிங் நடக்குது. நெக்ஸ்ட் பேட்ச் 2 o'clock செக்இன் பண்ண வருவாங்களே. அவ்வளோதான் அவர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லா வ்ளாக்ஸும் பார்த்துருங்க. 5 வீடியோ வரும் டோட்டலாக ஊட்டி ட்ரிப் போடுது. கிடைக்கும் வரலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்துடலாம். இங்கே பட்டுகேஸ் மாதிரி ஒரு முருகன் கோயில் வந்திருக்கோம் வரவங்களே. ஊட்டி முருகன் கோயில் சூப்பராக இருக்கா? ஊட்டி. ஹாய் ரோக்லே, வெரி குட் மார்னிங். ஓம் கம் நமஹா, சாமி சரணமயப்பா, ஜெய ஹனுமான்ஜி, ராதே கிருஷ்ணா, காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். வாங்க சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் இருக்குது. டாட்டா பாய் பாய் ஊட்டி. கிளைண்ட்ஸ் ஒரு 35-40 பேர் கால் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு காலையில் ஒரு 7:15க்கு மேலே 7:30 மணிலேருந்தே பார்லர் ஓப்பனில் இருக்கும், வந்துருங்க. அப்புறம் நார்மல் பொழப்பு பார்க்கலாம். அப்புறம் அடுத்த வருஷம் தான் ஊட்டி. வாங்க பேக் வியூ பார்க்கலாம்.
இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குது, ப்ளூ ஹில்ஸ் இன்டர்நேஷ்னல். இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த சைனீஸ் ஹோட்டல், ஷின் கவுஸ். இதுதான் சைனீஸ் ஹோட்டல், பக்கத்துலேயே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில். நிறைய சின்ன சின்ன மெஸ்ஸு ஹோட்டல் மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஹோட்டல். ஒன்ஸ் அகெயின் கண்மணி, தேங்க்யூ. இன்னைக்கு கிளைண்ட்ஸ் யாருக்காச்சும் ஃபோன் நம்பர் வேணுன்னா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கூகுள் சர்ச் கூட பண்ணிக்கலாம். செமையாக இருக்குல்ல. ஆனஞ்சி பருப்பு வடை சாப்பிட்றது என்னோடய ஃபேவரெட்டு. வேணாம் வேணாம், சூப்பராக இருக்கா? வாங்க சாப்பிடலாம் வரவங்களே. ஊட்டி பாய் பாய். அடுத்த வருஷம் எப்படி ப்ரோக்ராம்னு பார்த்துட்டு வரலாம். சூப்பராக இருக்குது, வடை சூப்பராக இருந்துச்சு. பாய் பாய் ஊட்டி. செக் அவுட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு, கிளம்பிடுவோம் இன்னொரு 5 minutesல. ஊட்டி ஒன்ஸ் அகெயின் பாய் பாய். செம்மையாக இருந்துச்சு. பழைய காலத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லிஃப்ட்டு. இல்லை ஒன்றும் என்னோட சேஃப்டி, நான் உள்ள கொஞ்சம் டக்குன்னு அடிச்சுக்குவேன், இது அடிக்க தேவையில்லை. ஹாய் உறவுகளே, ஊட்டி வந்து பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கோம், கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். பஸ் டிக்கெட் வந்து நேற்று 160 ரூபா வாங்கினாங்க, இன்றைக்கி 170 ரூபா தான் வாங்கியிருக்காங்க, 2 பேருக்கு சேர்ந்து. யாராச்சும் ஊட்டி ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா பஸ் ஜேர்னியே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சூலூர்காரங்க சூலூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு, கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி அங்கே போகணும். சாய்பாபா காலனியில் தான் ஊட்டி பஸ்ஸு அங்கே கிடைக்கிது. அப்புறம் இது வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக அங்கேயே தான் ரிட்டன் அந்த சாய்பாபா காலனிக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அப்புறம் நம்ம பஸ் பிடிச்சி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் சூலூர் போகிற மாதிரி இருக்கும். நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன், கிளைண்ட்ஸை கேட்டு தான் நாங்கள் வந்தோம். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 170 ரூபா தான் பஸ் ஃபேர். ஊட்டி வர்றது ஈஸியாக போயிடுச்சுல்ல. இப்போது பஸ்ஸஸ் 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு பஸ்ஸஸ் இருந்துகிட்டே இருக்குது, அங்கேயும் சரி இங்கேயும் சரி. பாய் ஆல். நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். உறவுகளே, துரியான் வாங்க நின்றுட்டுருக்காரு. துரியானு ப்ளம்ஸு எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சுட்ருக்காங்க. அந்த பர்லியாரா அந்த ஸ்டாப்பிங்கில் 500 ரூபா கிலோ. துரியான்னு கேட்டே இருப்பார் ஆனந்தி. சரி, ஊட்டி விட்டா வேற எங்கேயும் கிடைக்காதாச்சு, அதனால தான் வாங்குது. வேண்டாம், சின்னது வாங்க போதும். ஆ ஓகே ஓகே, வாங்கிக்கலாம். நோ ப்ராப்ளம், வாங்கிக்கலாம். 550 1 கிலோ 105 கிராம்ஸ் இருக்குது. வாங்க வரவங்களே, துரியான் வாங்கலாம். துரியான் பர்லியார் அந்த ஸ்டாப்பிங்கில் ஆனந்த் மாமா வாங்குறாரு. எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. லொங்கான், அப்புறம் ரம்புட்டான், மங்குஸ்தான், என்னென்னமோ வச்சுருக்காங்க. ப்ளம்ஸும் இதுவும் வாங்க சொன்னேன். பிருத்திவிக்கு கொடுக்கலாம் சாப்பிட வீட்டில் போய். அப்புறம் துரியான் வந்து 550 கிலோ 500 ரூபா. வாங்க சாப்பிடலாம். பர்லியார் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க வெஸ்டர்ன் பிரியாணி. ஒரு பிரியாணி வாங்கினா போதும், 2 பேரும் சாப்பிட்டு. பஸ்ஸில் சாப்பிட்ற சுகமே சுகம்தான். இங்கே
டேஸ்ட்டாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் வாங்கினோம். 70 ருபீஸ் தான் வெஜ் பிரியாணி. ஊட்டி தான். செம ஹைஜீன், செமையாக இருக்குது ட்ரிப்பு. கிளம்பிடுச்சு. வரலியார் பாய் பாய்.